இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் உருவாகிட்டாங்க. நீங்க நிறைய போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க. தீர்க்கதரிசி அவர், தீர்க்கதரிசி இவர், அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேனர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு நாள் அப்படி ஒரு சின்ன பேப்பர் துண்டு என் கையில யாரோ மூலியமா கிடைச்சிச்சு. தீர்க்கதரிசி ஆவது எப்படி, தீர்க்கதரிசிகளை உருவாக்குறாங்கன்னா அதுக்கு இத்தனை இது மாதிரி நடத்துறாங்களா, கிளாஸ் இத்தனை கட்டணம் இருக்கா, எப்படி தீர்க்கதரிசி ஆகிறதுக்காக போயிட்டு காசு கொடுத்து படிக்கணுமா? அப்படி தீர்க்கதரிசி வரத்தெல்லாம் வாங்க முடியாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. இதான் மனுஷனுடைய டீல் பேசுறோம். இத்தனை நான் கொடுக்குறேன், நீங்க இதை கொடுங்க. அடிதான் கிடைக்கும், சாபம் வரும். ஆண்டவருடைய விளையாட்டு, ஆண்டவருடைய விளையாட நினைச்சா கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர் இன்னைக்கு நிறைய அப்படிதான் நடக்குது. உடனே ஏதாவதுனா பேனர்ல குறிப்பாக அது போட்டிருப்பாங்க, ஒரு குறிப்பாக தீர்க்கதரிசி வரம் பெற்றவர் அப்படி. உனக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? பேனர்ல போட சொல்லி ஆண்டவர் சொன்னார் உனக்கு. இன்னைக்கு நிறைய பேர் யாரு முதல்ல வாங்க தீர்க்கதரிசி ஐயா அவர்கள், தீர்க்கதரிசி ஐயா அவர்களா? எங்க ஊர்ல கொய்யான்னு சொல்லுவோம். கொய்யாக்கா தெரியுமா? ஐயா கொய்யா அப்படின்னு. தீர்க்கதரிசி ஐயா மாமா. அவர் அதுக்கு தனி ட்ரெஸ் பண்ணி இருப்பார், பெரிய பாவாடை போட்டிருப்பார் மேல அது கீழே வரைக்கும். அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க தீர்க்கதரிசி. நீங்க நிறைய பார்க்கலாம் ஜனங்களை வஞ்சிக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள். செத்தவன் ஆவியா வர முடியாது வேதம் சொல்லுது. நிறைய பேர் இன்னைக்கு ஏஞ்சல் டிவி, பிளெஸிங் டிவின்னு இன்னைக்கு நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருக்காங்க. ஏஞ்சல் டிவின்னு அதை நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. கள்ள தீர்க்கதரிசிகள். ஒருத்தர் சொல்றாரு, நான் அது பண்ண இருந்தேன், என் சர்ச் ஓப்பனிங் இருந்தேன், டிஜிஎஸ் அவர் மூலியமா தான் நான் எழுப்பினேன், அவர் இறங்கி இவங்களோட அந்த இது நேரம் அவர் இறந்துட்டார், ஆள் இல்லை, தேவாலயத்தை கட்டி முடிச்சுட்டாராம். அப்ப இவருக்கு ஒரு மனசு ரொம்ப இதா இருந்துச்சான். அப்ப டிஜிஎஸ் பிரதரோட வைஃப் ஸ்டெல்லா தினகரன் அவங்க தான் ரிபன் கட்ட வந்தாங்கன்னா அவங்க பக்கத்துல டிஜிஎஸ் நின்றுட்டு இருக்காராம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், பொய். செத்தவன் ஆவியா வர முடியாது. உயிரோட இருக்கிறவங்க தான் பாவ மன்னிப்பு நிச்சயம். மரணத்தோட எல்லா காரியங்களும் பாவ மன்னிப்பு நிச்சயம். எப்படின்னா உயிரோட இருக்கும் வரைக்கும் தான் மனமாற்றம். செத்ததுக்கு அப்புறம் செத்ததுதான். கிறிஸ்துவுக்கு மரித்தவங்க முதலாவது இருந்தவங்க எக்கால சத்தம் நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு தான். அதுக்குள்ளேயும் இவருக்கு டிஜிஎஸ் வந்தார், எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. எப்படி பச்சையான போய் இத ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல தீர்க்கதரிசி என்ன கிளம்பி இருக்காங்க. வின்சென்ட் செல்வகுமார் அவரோட தீர்க்கதரிசி, அப்புறம் இன்னொரு டுபாகூர், அப்புறம் இன்னொருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு சாது சுந்தர் செல்வராஜ் அப்படி எல்லாரும் இருந்துக்கிட்டு அப்படியே இவர் அவர் கேட்கிறார், அப்போ நீங்க எப்படி ஃபீல் ஆனீங்க அப்படின்னு. எனக்கு ஆண்டவர் அந்த அதிகாரம் கொடுக்கல, கொடுத்த கண் எடுத்து சுட்டு தள்ளுவேன். இதுதான் உண்மை. இப்படி பச்சை பொய்களை கட்டவிழ்த்து விட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனங்கள் என்ன ஆவாங்க? முட்டாளாக்கப்படுவாங்க. இந்த மாதிரி பொல்லாத கள்ள தீர்க்கதரிசிகளுடைய முகத்திலே கிழிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா.